ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த மொபைல் இருக்குல்ல, ஐஃபோனில் 14 ப்ரோ மேக்ஸு 256 ஜிபி உள்ள ஒரு மொபைலு 42,000 சரி 42,500 42,500 சரியா. 256 ஜிபி. அதான் சொன்னாங்க அப்படிலாம் வாங்கிட்டு போவாரா? 256 ஜிபி பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 90% இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வாங்கியிருக்காங்க, அமெரிக்கன் மொபைலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம் ட்ரைவ் போடவே தேவையில்லை. இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இ சிம் தான். இ சிம் ரெண்டுமே இ சிம்மாப்பா? 2 சிம்மும் இ சிம்மா? ஆமாம்மா, 2 சிம்மும் இ சிம் தான். இதில் இது கொடுத்துருக்கான், அதில் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஃப்ரேமை வந்து மாற்றிருக்காங்க. ஃபுல் ஃப்ரேம் இருக்குல்ல, அதை வந்து வெளியே இங்கே லோக்கல் இந்தியா ஃப்ரேமை எடுத்து வேறு மொபைல்லேருந்து எடுத்து மாற்றிருக்காங்க. மொபைல் வந்து போர்டு வந்து பார்த்திங்கன்னா, போர்டு டிஸ்பிளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஃபோனு. இதோட ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா 256 ஜிபி. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90% சரியா. 90% மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது. ஒன்லி மொபைல் தான். பேட்ரி 90% இருக்குது. புதுசாக மாற்றிருக்காங்க பேட்ரியோ, அதான் ஃப்ரேம் மாற்றிருக்காங்க. ஃப்ரேமோடு சேர்த்து என்னென்ன மாற்றுறாங்கன்னு தெரியல, ஆனால் தெளிவாக இருக்குது பஸ். இது மொபைல் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம வந்து சொல்லாமல் கொடுத்துடலாம், ஆனால் வந்து தப்பாக போயிடும். இதில் வந்து இந்த சிம் ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா, எதனால் இந்த சிம் ட்ரைவ் இந்தியன் சிம் ட்ரைவ், இந்தியன் பீஸுக்குள்ள அதாவது இந்தியன் மொபைல் இருக்குல்ல, அதுக்கு தான் இந்த மாதிரி சிம் ட்ரைவ் வரும். ஸோ இது மாற்றுறதுனால உங்களுக்கு இது ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் 2 சிம் இ சிம் போட்டுக்கோங்க. மற்றபடி கேமராலாம் வேறு லெவலில் இருக்குது. கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்குது. இதில் அந்த ஃப்ரேம் மட்டும் மாற்றிருக்காங்க, வேறு எந்த இஷ்யூமே இல்லைல்ல. ஆனால் அமெரிக்கன் மொபைலு 2 இ சிம்மு, கேமரா இம்ரா, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி, டோட்டலாக எல்லாமே பக்காவாக இருக்குது சரியா. ஏங்க சொல்லிட்டு போகணுமா வேணாமா? அப்படி இல்லைங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணுமா இல்லையா? ஏங்க எங்களை கோவப்படுத்தாதீங்கண்ணா. நீங்கள் எங்களை இப்படி பண்ணுறதுனால